ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாட்கள் அதன் போக்கில் சென்று கொண்டிருக்க அஜய் மற்றும் நிலாவின் கண்ணாமூச்சி ஆட்டம் மட்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அலுவலகத்தில் அவளுடன் பணிபுரிபவர்களில் ஒருவரான வாசந்தி மிகவும் சோகமாக இருப்பதை கண்ட நிலா என்னவென்று அவரிடம் விசாரித்தார். என்னக்கா, என்ன ஆச்சு, ஏன் அழுதிருக்கீங்க? அவர் சிறுவயதிலேயே கணவரை இழந்து ஒரே ஒரு குழந்தையோடு தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பது அவளுக்கு தெரியும். நிலா, என் குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமா, டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கம்மா. ஜோ அக்கா, என்ன சொல்கிறீங்க? உடனே ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே, ஆனால் அதுக்கு பணம் வேணுமேம்மா. அஜய் சார் கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பாக கொடுப்பார் தான். ஆனால் இப்போ ஒரு மாதம் முந்தி தான் ஆஃபீஸில் லோன் வேறு எடுத்திருக்கேன். அதனால் அவரை கேட்கவும் பயமாக இருக்குது. அக்கா, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன் என்றவாறு அஜயின் அறையை நோக்கி சென்றாள். அஜய் தான் கேட்டால் பணம் தருவானா என்ற சந்தேகத்துடனேயே உள்ளே சென்றாள். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை சார், வாசந்தி அக்காவுடைய குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமா, அதனால் ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்குறாங்க. அப்படியா என்றவாறே கம்ப்யூட்டரை தட்டி விவரங்களை ஆராய்ந்தவன், அவங்க இப்போ தானே லோன் எடுத்திருக்காங்க, ஸோ எந்த பணமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடு. ஆனால் அவங்க ரொம்ப பாவம் சார், ப்ளீஸ் சார், அந்த பணத்தை என் சம்பளத்தில் கூட கழிச்சுக்கோங்க. என்னது, உன் சம்பளத்துலையா? நீ ஏன் இன்னும் எத்தனை நாள் என்கிட்ட வேலை பார்க்க போறியோ தெரியல. இல்லை சார், நான் எப்படியும் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவேன். அவ்வளோ அக்கறை இருந்தால் நீயே பணம் கொடுக்க வேண்டியது தானே. உங்ககிட்ட இல்லாத பணமா? அந்த பணமெல்லாம் என்னுடையது இல்லை சார், எல்லாம் தாத்தாவுடையது. நான் என் சொந்த காலில் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பணம் தரணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? நெக்ஸ்ட் மந்த் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சம்மர் வெக்கேஷனுக்கு 2 days டூர் போகிறாங்க. அந்த டூருக்கு நீயும் என் கூட வரணும். நானா? நான் எதுக்கு? ஏன்னா அவங்க எல்லோரும் கப்புள்ஸாக வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் லவ்வர்ஸாகவும் வராங்க. நான் மட்டும் தனியாக போக முடியாது இல்லையா, அதனால தான். அப்படின்னா உங்கள் லவ்வரை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? என்னடி கிண்டலா? என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்கள தான் நீ தான் விரட்டி அடிச்சிடுறியே. இதில் நான் லவ் வேற பண்ணணுமா? அபாண்டமாக போய் பேசாதீங்க சார். சரி, அதை விட இப்போ நீ டூருக்கு வரியா இல்லையா? இல்லை சார், இப்போ நாங்கள் வந்தால் எல்லோரும் என்ன உங்கள் லவ்வர்னு நினைப்பாங்களே. அவங்க என்னமோ நினைக்கட்டும், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை வரும்? உங்களுக்கு தானே உங்கள் தாத்தா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களே. இந்த டைமில் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு லவ்வராக நடிக்க தேவையா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். வரியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. வரலன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அந்த வாசந்திக்கு பணம் தரமாட்டேன். சிறிது நேரம் யோசனைக்கு பின் அவளும் சம்மதித்தாள். சரி என்று விட்டு வாசந்தியை கூப்பிட்டு அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பினான் அஜய். வெளியே சென்ற நிலா, அக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்க என்று அவள் கையிலிருந்த வளையல்களை கழட்டி அவரிடம் கொடுத்து, அதை விற்று வர பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க என்று கொடுத்தாள். ரொம்ப நன்றிம்மா என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். பின்னர் அங்கு வந்த அஜய், எதுக்கு வளையலை கழட்டி கொடுத்தா என்று கேள்வி எழுப்பினான். அது என் இஷ்டம், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்க தேவையில்லை. அவளை அடக்கும் வழி தெரியாமல் அவன்தான் முழிக்க வேண்டியதாயிற்று. ஒரு நாள் அங்கு வந்த அஜயின் நண்பனான வசந்த் நிலா அங்கே பணிபுரிவதை கண்டவுடன் அதிர்ந்து போனான். என்ன பண்ணிட்டு இருக்க? பழிவாங்கிறதுக்காக தானே நிலாவை வேலையில் வச்சுருக்க? இல்லையே, அவளோட தாத்தா தான் அவளுக்கு வேலை கற்றுத்தர சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சுருக்காரு. அதுதான் பாவம்னு சேர்த்துக்கிட்டேன். நீ சொல்கிறது நம்புகிற மாதிரியே இல்லையே. உண்மையை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்குது பக்கி. நீ சொல்கிறது உண்மையா இல்லைன்னு நான் நிலாவையே கேட்குறேன் என்றவாறு நிலாவிடம் சென்றான். ஹாய் நிலா, எப்படி இருக்க? அண்ணா நீங்களா? என்ன சர்ப்ரைஸ் விசிட்? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், அஜய் உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே வேலை பார்க்க வைக்கிறானா? இதற்கு என்ன பதில் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. சொல்லுமா, உன்னை பழிவாங்க தானே இப்படி செய்கிறான். நீ மட்டும் ஆமான்னு சொன்னால் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். அவளுக்குத்தான் அவனை யாரிடமும் விட்டு கொடுக்க மனமில்லை. இல்லைண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் வேலை கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே ஜாயின் பண்ணினேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். நியாயமாக பார்த்தா நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நிறைய தேங்க்ஸ் தான் சொல்லணும். நிலா, நீ சொல்கிறது உண்மை தானே? கண்டிப்பாக உண்மை தான். ஓகேம்மா, நீ வர்க்க பாரு என்றவாறே அஜயின் அறைக்கு வந்தான். சாரிடா, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். அந்த பொண்ணு உன்னை பற்றி அவ்வளவு நல்ல விதமாக சொல்லுது. நீ என்ன அவ்வளவு நல்லவனா என்று கூறிய நண்பனை முறைத்த அஜய்க்கு குழப்பமாக இருந்தது. அவள் தன்னை பற்றி இவனிடம் என்னவெல்லாம் சொல்லி வத்தி வைக்கப் போகிறாளோ, அதற்கு வசந்த் தன்னை எப்படி கொதறப் போகிறானோ என எண்ணி பயந்து கொண்டிருந்தவனுக்கு அவனது மன்னிப்பை வியப்பையே அளித்தது. அவள் என்ன சொன்னான்? எல்லா வேலையும் சீக்கிரமாகவே அவளுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னான். சரிடா, நான் கிளம்புறேன். 2 days கழித்து நாம் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு பெங்களூர் போகணும். ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா என்றபடியே கிளம்பினான் வசந்த். அஜய்க்கு தான் நிலாவை பற்றி எதுவுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நிலையில்தான் ஒரு நாள் நிலாவின் பிறந்த நாள் வந்தது. முன்பெல்லாம் ஆடம்பரமாக கொண்டாடப்படும் பிறந்த நாள் இப்பொழுதெல்லாம் கண்டு கொள்ளவே படுவதில்லை.
என்பதை உணர்ந்தவன் நிலாவிற்கு ஏதாவது பரிசளிக்க விரும்பினான். அவளிடம் இல்லாத ஒன்றை பரிசாக அளிக்க வேண்டும் என நினைத்தவன் அவளை ஊன்றி கவனித்தான். அவள் அந்த வாசந்தியின் குழந்தைக்காக வளையல்களை கழட்டி கொடுத்த பிறகு வளையல்களே அணிவதில்லை என உணர்ந்தான். ஏன் இப்படி இருக்கிறாள்? தாத்தாவின் சொத்தில் கை வைக்க மாட்டேன் என்றாளே, அதன் காரணமாக இருக்குமோ என யோகித்தான். உடனே நிலாவை தன் அறைக்கு அழைத்தான். நிலா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே, அதனால் ஒரு கிஃப்ட் வாங்கணும், நீயும் கூட வரியா? வரேன் சார் என்றவுடன் இருவரும் கிளம்பினர். இருவரும் நகைக்கடையில் நுழையும் பொழுதே, சார் என்ன ஜுவல் வாங்கணும் என்று அவள் கேட்க, வளையல் என்றான். அவனை திகைத்து நோக்கியவள், என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டு வளையல் எல்லாம் கூட போடுவானா இல்லை போடுவாளா இன்னும் கேளு கேர்ள் ஃப்ரெண்ட் என்றவனிடம் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சார் என்ன சைஸ் பார்க்கணும்? அவள் உன்ன மாதிரி தான் இருப்பா, சோவும் சைஸே பாரு, சிம்பிளாக டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கணும். சரி என்றவாறே வளையல்களை தேர்வு செய்து வாங்கி கொண்டு ஆஃபீஸை அடைந்தனர். உள்ளே நுழைந்ததும் அவளை தனியே அழைத்தவன் நிலா ஹாப்பி பர்த்டே என்றவாறே கிஃப்டை கொடுத்தான். முதலில் மகிழ்ந்தவள் பின்னர் என்ன நினைத்தாளோ, எனக்கு எதுக்கு சார் கிஃப்ட் என்றாள். ஏதோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதுவும் நீ வளையல் போடுறதே இல்லையா, அதுதான் இந்த கிஃப்ட் என்றான் அவன். எனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க நீங்கள் யார் என சீறினாள். நான் ஏன் கொடுக்கக்கூடாதா? எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் வேணாம் என திரும்பி போக நினைத்தவளை கையை பிடித்து தடுத்தவன், எனக்கு காரணம் சொல்லிட்டு போய் என்றான் மிரட்டும் தொனியில். நான் முன்ன போட்டிருந்த வளையல் என்னுடைய அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது, அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் எனக்கு வரும். ஆனால் நீங்கள் கொடுக்குற வளையலை நான் போட்டுக்கிட்டால் அது உங்கள் ஞாபகத்தை தான் எனக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு உங்கள் வளையலும் வேணாம், உங்கள் ஞாபகமும் வேணாம் என்று விட்டு சென்றவளையே விழிவிரிய பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவளுக்காக வாங்கிய கிஃப்ட் அவனை பார்த்து சிரிப்பது போல் அவனுக்கு தோன்றியது. அஜய் தந்த பரிசை நிலா வாங்க மறுத்தது அவனை மீண்டும் கோபமுறவே செய்தது. அந்த நிலைமையில்தான் வசந்துடன் கான்ஃபரன்ஸிற்காக பெங்களூர் சென்ற வேண்டிய நாளும் வந்தது. நிலா, நான் ஆஃபீஸ்க்கு 2 டேஸ்க்கு வரமாட்டேன், பெங்களூர் போகிற வேலை இருக்குது என்றவாறு கிளம்பியவனை கண்டு, அப்பாடா 2 நாள் நிம்மதியாக இருக்கலாம் என மகிழ்ந்தாள். ரொம்ப சந்தோஷப்படாத, நான் பெங்களூர் போயிட்டு வந்ததும் உனக்கு பெரிய ட்ராப் வச்சுருக்கேன், அதிலிருந்து நீ தப்பவே முடியாது என அவன் கூறியதும் அவள் முகம் இருண்டது. அதை கண்டு அவன் மகிழ்ந்து, நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் இப்படி தான் சோகமாக இருக்கணும், அதை விட்டுட்டு சந்தோஷப்படக்கூடாது, புரிஞ்சதா என்று அவள் முறைத்து கொண்டிருக்கும் பொழுதே வசந்த் வந்துவிட்டான். பின்னர் இருவரும் கிளம்பினர். பெங்களூரில் கான்ஃபரன்ஸை முடித்தவர்கள் ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். திடீரென யாரோ முன்னே இருக்கும் டேபிளில் அமர்வது போல் தோன்றவும் நிமிர்ந்து பார்த்தால் ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனும் அமர்ந்திருந்தார்கள். அந்த பெண் அஜயையே நோக்கி ஹாய் என்றாள். அவனும் ஹாய் என்று விட்டு வசந்திடம் மெல்லிய குரலில், டே யாரடா அந்த பொண்ணு என்று கேட்டான். அடப்பாவி, அதுக்குள்ளேயா மறப்ப, இது தாத்தா உனக்காக பார்த்த பொண்ணு சஞ்சனாடா என்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட சஞ்சனா, சாரி அஜய், அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பக்கத்தில் அமைந்திருந்த இளைஞனை காட்டி இவரை நான் லவ் பண்ணுறேன், அதனால தான் அன்றைக்கி உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், ஐ எம் வெரி சாரி என்றாள். நிலா தான் இவரிடம் பேசி தன் திருமணத்தை நிறுத்தி விட்டாள் என்று எண்ணி அவளை படாத பாடு படுத்தி கொண்டிருந்தாள். இந்த சஞ்சனாவோ வேறு ஏதோ சொல்கிறாளே என்று நினைத்து அவரிடம், அன்னைக்கு நிலா கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க என்று கேட்டான். நிலா கிட்டையா? ஏன் நிலாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அவங்க என் ஃப்ரெண்ட் என்றான். ஓ அப்படியா, நானும் அவளும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நிலா சொன்ன அதே வார்த்தைகளை இவளும் சொல்லவும் அஜய் தான் திண்டாடி போனான். ஒரு தவறுமே செய்யாத பெண்ணை தன் செயல்களினால் தான் குத்தி குதறியதை நினைத்து அவனுக்கு தலை சுற்றியது. சிறிது நேரம் பேசிவிட்டு சஞ்சனா சென்றுவிட, நான் தான் அப்படி சொன்னேன்லடா, நிலா இதை அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ தான் நம்பலை என்றான் வசந்த். தான் செய்திருக்கும் காரியங்கள் இவனுக்கு தெரிந்தால் தன்னை என்ன செய்வானோ என நினைத்தபடியே இருவரும் ஊருக்கு கிளம்பினர். ஆஃபீஸுக்கு வந்த அஜய்க்குத்தான் நிலாவை பார்க்கவே கூசியது. பாவம், அந்த பெண்ணை செய்யாத பாவத்திற்கு மிகவும் படித்து விட்டான். நிலாவே தன் அறைக்கு அழைத்தவன் அவளிடம் சாரி என்றான். எதுக்கு சார் சாரி? நேற்று நான் சஞ்சனா கிட்ட பேசினேன், அவள் தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். நான் தான் உன்னை தப்பாக நினச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி நிலா என்றவனை பார்த்தவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. பரவாயில்ல சார், விடுங்க, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அதனால் எந்த நஷ்டமும் வரல, எனக்காக எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கவும் முடிஞ்சது. ஸோ நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொன்னவளை இமைக்காமல் பார்த்தவன் தனக்கு சீமை செய்தவருக்கும் நன்மை செய்ய இவளால் தான் முடியும் என உணர்ந்தான். அன்றிலிருந்து அவளிடம் இதமாகவே நடந்து கொண்டான். அவளே ஆச்சரியப்படும் அளவு அஜயும் மாறிதான் போனான். நிலாவும் அஜயும் சைட்டுக்கு சென்று பார்த்து கொண்டிருந்த பொழுது அஜய்க்கு ஃபோன் கால் வந்ததால் அவன் தனியே நின்று பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து வேகமாக வந்த லாரி ஒன்று அவன் மீது மோத வர அதை பார்த்த நிலா அதிர்ந்தாள். அவன் ஹெட்ஃபோன் வைத்து கால் பேசிக்கொண்டிருந்ததால்
அதை கவனிக்கவில்லை. உடனே அவனை காப்பாற்ற எண்ணியவள் ஓடி வந்து அவனை தள்ளிவிட அவன் பக்கத்திலிருந்த குழியில் தடுமாறி விழுந்தான். ஆனால் அஜயின் மீது மோத வந்த லாரி நிலாவின் மீது லேசாக உரசி பின் பிரேக் அடித்து நின்றது. குழியில் விழுந்த அஜய்க்கோ கை கால்கள் எல்லாம் ரத்தம் வருவதைக் கண்டு பயந்தவள் அவனை அருகிலிருந்தவர்கள் உதவியுடன் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அவன் மயங்கியிருந்தது வேறு அவளை கலங்கடித்தது. தேவையில்லாமல் அவனை பிடித்து தள்ளிவிட்டோமோ என மிகவும் பயந்து போனாள். சிறிது நேரத்திலேயே அவன் குடும்பத்தினருக்கும் தகவல் கொடுக்கப்பட அங்கு வந்த அஜயின் அம்மா கிரிஜாவோ என்னாச்சு என்று அவளும் தயங்கியபடியே நடந்தவற்றை அவரிடம் கூறினாள். அவள் வேண்டுமென்றே கூட அஜயை பிடித்து தள்ளிவிட்டிருக்கக்கூடும் என்று நினைத்தவர், உனக்கு இப்போ நிம்மதியா? என் பையன் உனக்கு என்னதான் பாவம் பண்ணனா? முதல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை படுத்தினேன், இப்போ அவனை கொல்லவே பார்க்குறியா என்றவரின் பேச்சு. ப்ளீஸ் ஆண்டி இப்படி பேசாதீங்க, நான் அவரை காப்பாற்றுறதுக்காக தான் பிடிச்சு தள்ளிவிட்டேன். அது தப்பு தான். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? என் பையன் தான் நீ எப்படிப்பட்டவன்னு எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானே. ஆனால் நாங்கள் தான் அது எதுவுமே நம்பாமல் முட்டாள் மாதிரி இருந்திருக்கோம். நிலாவின் கண்களில் நீர் அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. ஏற்கனவே அவன் அஜய்க்கு என்னானதோ என பதறிக்கொண்டிருக்க அவனின் அம்மாவும் இவளையே திட்டவும் அனைவர் முன்னும் அவள் கூசி குறுகி போனாள். நல்ல வேளையாக வசந்த் வந்து அவரை சமாதானம் செய்ய அதன் பின்தான் அவர் சற்று அமைதியுற்றார். டாக்டர் வந்து அஜய்க்கு ஒன்றும் இல்லை, லேசான காயங்கள் தான் என்று சொன்ன பிறகே அனைவர் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது. அஜயின் அம்மாவே தன்னை இப்படி இந்தளவிற்கு பேசும் பொழுது அஜய் என்னவெல்லாம் சொல்லி தன்னை திட்டக்கூடும் என நினைத்தவள் அவன் கண்விழிக்கு முன்பே அங்கிருந்து கிளம்பி விட்டான். அஜய் விழித்தவுடன் நிலா எங்கடா என்று வசந்தை தான் கேட்டான். உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உடனே கிளம்பிட்டா. அப்போது நடந்ததை எல்லாம் கூறி அவனை டென்ஷனாக்க அவன் விரும்பவில்லை. சரி அஜய், என்ன நடந்துச்சு? நீ ஏன் குழியில் விழுந்த? சரியாக ஞாபகம் இல்லைடா, ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், யாரோ என்னை பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லையே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை தள்ளிவிட்டதே நிலா தான் என்றவனை உற்று நோக்கியவன், ஏண்டா இப்படி செஞ்சா? ஏதோ லாரி உன்னை இடிக்க வந்ததா சொன்னான். சரி அஜய், நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முக்கியமாக நிலாவை எதுவும் திட்டிடாத, ஓகேவா என்று விட்டு சென்று விட்டான் வசந்த். அஜய் நிலாவிற்கு ஃபோன் செய்தான். தன்னை எப்படி திட்டப்போகிறானோ என பயந்தபடியே ஃபோனை எடுத்தவளிடம் நிலா என்னாச்சு என்று கேட்டான். ஐ எம் சாரி அஜய், நான் வேணும்னே இப்படி செய்யலை, உங்கள் மேலே ஒரு லாரி மோத வந்தது, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி செஞ்சேன், நான் வேணும்னு செய்யலை சார் என்றால் கண்ணீர் குரலில். பரவாயில்ல, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற, லீவ் இட் என்றான் அஜய். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நான் சொன்னதை நம்புறீங்களா சார்? ஆமாம் நிலா, இப்படியெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் என்றவனிடம் அவளுக்கு ஆச்சரியமே வந்தது. நீ எங்கள் ஆஃபீஸில் இருக்க? ஆமாம் சார். ஓகே நிலா, நீ ஆஃபீஸை பார்த்துக்கோ. நான் எப்போ சார் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க? தெரியல, நாளைக்கு என்னை பார்க்க வரியா? ட்ரை பண்ணுறேன் சார். ட்ரை பண்ணுறியா? வரணும், புரிஞ்சதா? ஓகே சார் என்றவாறு ஃபோனை கட் செய்தவளுக்கு நிறைவாக இருந்தது. அதன் பிறகுதான் அவளால் தன் கைவிலியை உணர முடிந்தது. லாரி மோதிய போது கைகளை முன்னீட்டியதால் இடக்கையில் மட்டும் பலமாக அடி விழுந்தது. அப்போதிருந்து அவளால் அந்த கையை அசைக்கக்கூட முடியாத வலி ஏற்பட்டது. அது எதையுமே பொருட்படுத்தாமல் அவள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாள். அன்றைய நாளை மிகவும் கஷ்டப்பட்டு நீட்டி தள்ளிவிட்டு வீட்டிற்கு வந்தவளுக்கு மிகவும் விரக்தியாக இருந்தது. அஜயின் அம்மா அவளை திட்டியதையும் கையில் ஏற்பட்ட வலியையும் ஜீரணிக்க முடியாமல் திண்டாடியவளுக்கு வாழ்க்கையே வெறித்து விட்டது போல் தோன்றியது. எப்போதடா இந்த நரகத்திலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்கும் என எண்ணியவள் அழுதழுந்து ஓய்ந்து உறங்கினாள். மறுநாள் காலையில் ஆஃபீஸின் உள்ளே நுழைந்தவளை அஜயின் ஃபோன் காலை முதலில் அழைத்தது. நிலா, என்னை பார்க்கறதுக்கு வரேன்னு சொன்னேன், எப்போ வர என்று கேட்டான். ஒரு நிமிடம் அவன் அம்மாவின் திட்டுக்களை நினைத்து பார்த்தவள் உடனே பயந்து, இல்லை சார், இங்கே நிறைய ஒர்க் இருக்குது, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உடனே கிளம்பி வா. இல்லை சார், இன்றைக்கி நான் ஸ்கூட்டியில் வரல, ஆட்டோவில் தான் வந்தேன், திரும்பவும் ஆட்டோ பிடிச்சாங்க, எனக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இல்லை, உன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், நான் ஃபோனை வைக்கிறேன் என்றபடியே காலை கட் செய்து விட்டாள். அவனுக்கு ஏதோ மனதில் உறுத்தலாகப்பட்டது. அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. டிஸ்சார்ஜ் ஆவதற்காக காத்திருக்க தொடங்கினான். வசந்த் அங்கு வந்தவுடன் எப்படா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க என்று கேட்டான். தெரியலடா, மேபி நாளைக்கா இருக்கலாம். நாளைக்கா? சரி, நீ காரை எடுத்துகிட்டு போய் நிலாவை கூட்டிகிட்டு வரியா? நான் எதுக்கு போகணும்? நிலாவையே வர சொல்ல வேண்டியது தானே. சொன்னேனே, அவள் வரமாட்டேங்கிறா. அவள் வாய்ஸும் ரொம்ப டல்லாக இருக்குது. அது எப்படிடா அந்த பொண்ணு இங்கே வரும்? அதான் பையனும் அம்மாவும் மாற்றி மாற்றி அந்த பொண்ணை நல்லா வறுத்தடிக்கிறீங்களே. என்னடா சொல்கிற? உன்னுடைய அம்மா நேற்று அந்த பொண்ணை கொலகாரின்னு சொல்லி எப்படி திட்டினாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாரோட கொலக்காரி? இந்த வீடியோவை பாரு என்று நேற்று அந்த லாரி மோத வந்த பொழுது பக்கத்தில் இருந்த சிசிடிவி ஒன்றில் ரெக்கார்டாயிருந்த வீடியோவை காட்டினான் வசந்த். அதில் நிலா தன் உயிரை பணயம் வைத்து தன்னை காப்பாற்றி இருப்பதை பார்த்தவனுக்கு சர்வமும் நிலை குனைந்து போயிற்று. ஒரு நிமிடம் லேட்டாக அந்த லாரி நின்றிருந்தா கூட நிலா நேத்தே மேலே போய் சேர்ந்திருப்பா என்ற வசந்தை கண்களில் நீர் வழிய பார்த்திருந்தான் அஜய். வசந்த், நான் இப்போவே நிலாவை பார்க்கணும்.
அதெல்லாம் அந்த பொண்ணு இங்கே வராதுடா. நேற்று அவள் அழுதுகிட்டே போனதை பார்த்ததுலேருந்து என் மனசே சரியில்லை. கையில் வேற அடிபட்டிருக்கும் போல. இந்த பொண்ணோட கை கூட ரெட்டிஷாக வீக்கமாக இருந்தது என்று வசந்த் சொன்னவுடன் ஒரு நிமிடம் கூட அதற்கு மேல் அங்கு அஜய் நிற்கவில்லை. நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் என்ற மருத்துவமனை ஊழியர்களிடம் வாதிட்டு உடனே வெளியில் வந்தவன் நேரே நிலாவை பார்க்கத்தான் சென்றான். கம்ப்யூட்டர் முன் அமர்ந்திருந்த நிலா அவனை கண்டு உடனே மலர்ந்து, அதுக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆமாவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று அவளின் கையை பிடிக்க அவளோ வழியில் துடித்தெடுத்து போனாள். ஏன் இல்லை, என்னாச்சு என்றவாறே அவளை அமர வைத்து கையை பார்த்தான். வலிக்குது சார் என்றாள் அவள். சரி நட என்றவாறே அவளை கூட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அவளை பரிசோதித்த டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொல்ல டெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டு ரிப்போர்ட்டிற்காக காத்திருந்தனர். ஏன் நிலா இப்படி பண்ணின? உன் உயிரை விட என் உயிர் அவ்வளவு முக்கியமா? அவனுக்கு எப்படி தன் உயிரை பணயம் வைத்தது தெரியும் என ஒரு நிமிடம் திடுக்கிட்டவள். அதில்லை சார், அந்த நேரத்தில் உங்களை சேவ் பண்ணணும்னு மட்டும்தான் முக்கியமாக பட்டது. வேறு எதுவும் நான் யோசிக்கல. யோசிச்சிருக்கணும் நிலா. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன பண்ணுவேன்? சோவாட் சார், எனக்காக கவலைப்படவும் வருத்தப்படவும் யாருமே இல்லையே. என் தாத்தாவுக்கு தான் பிஸ்னஸே உலகம். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அவர் ஒரு 2 நாள் அழுதுட்டு திரும்பவும் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். எனக்கு ஏதாச்சும் ஆனால் கூட உங்கள் அம்மா என்னை கேள்வி கேட்ட மாதிரி உங்களை யாரும் கேள்வி கேட்கவோ திட்டவோ போகிறதில்ல. அதனால் அந்த கவலையெல்லாம் நீங்கள் பட தேவையில்லை சார். அவளுடைய பதிலில் அவன் திகைத்தான். ஏன் இல்லை, உனக்காக நான் இல்லையா என்று அவன் கேட்கவும் திடுக்கென நிமிர்ந்தவள் அவன் கண்களில் தெரிந்த காதலில் மிரண்டு தான் போனாள். ஆனால் அஜய் அவளை நேசிக்கக்கூடமா? அவளுக்கு புரியவில்லை. உடனே பேச்சை மாற்ற முயன்றவள், ஆமாம் சார், ஒரு ஃப்ரெண்டாக எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தான் சொன்னது அவளுக்கு புரிந்ததா அல்லது புரியாதது போல் நடிக்கிறாளா என அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே டாக்டர் அழைத்தார். பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, கை சுளுக்கு தான், இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும் என டாக்டர் கூறியதும் இருவரும் கிளம்பிவிட கார் வீட்டிற்கு வரும் முன்பே நிலா காரிலேயே உறங்கிவிட்டாள். வீடு வந்ததும் அவளை எழுப்பியவன், நிலா உள்ளே போய் தூங்க என்றபடியே அவள் அறையில் அவளை கொண்டு வந்து படுக்க வைத்தான். அவள் தூங்கும் வரை அருகிலேயே நின்றவன் அவனும் மிகவும் களைத்திருந்ததால் அவள் அருகிலேயே படுத்து உறங்கிவிட்டான். மாலை எழுந்து பார்த்த நிலா அருகில் அஜயை காணவும் அதிர்ந்து விட்டாள். வேகமாக அவளை எழுப்பினாள். மிகவும் சிரமப்பட்டு எழுந்தவன் அவளை கண்டு, ப்ளீஸ் நிலா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. அஜய், விளையாடுறீங்களா? இங்கே எதுக்கு படுத்தீங்க? அதுவா, ரொம்ப டயராக இருந்ததால் இங்கேயே தூங்கிட்டேன். என்ன சார், யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நினச்சா நினைக்கட்டும், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இரு போகிறேன் என்றவாறே அவன் கிளம்பினான். அவனை அனுப்பி வைப்பதற்காக அவள் பின்னாலே சென்றாள் நிலா. ஏதோ கேட்பதற்காக திடுமென திரும்பியவன் நிலாவின் மீதே மோதி நின்றான். என்ன சார் என அவள் கோபமாக கேட்க, ஒரு காஃபி கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு அவள் அவனை முறைக்க, அம்மா தாயை முறைக்காத, கிளம்பிட்டேன் என்றவாறு பொறுப்பட்டு சென்றான். நிலாவிற்குத்தான் அவன் செயல்கள் புதுமையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவன் தன்னை விரும்புகிறானோ என யோசிக்க, மறுமணமோ இருக்காது என நினைக்க அவள் தான் திண்டாடி போனாள். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஆஃபீஸிற்கு அன்று தான் போனாள் அவள். உடனே நிலாவிடம் அந்த அஜய், நிலா ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே? நத்திங் சார், இப்போ கை கூட பரவாயில்ல. சரி நிலா என்று விட்டு சென்றவன் அவளுக்கு அதிக வேலைகள் எதுவும் தரவில்லை. மிகவும் போர் அடிக்கவே அஜயின் அறைக்கே சென்று அவனை, ஏன் சார் வேலை எதுவும் கொடுக்காம இருக்கீங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு இப்போ தானே உடம்பு சரியாக இருக்குது, அதனால் ஹெவியாக நீ ஒர்க் பண்ண வேண்டாம். அப்போ நிலா, அன்றைக்கி சொன்னானே ஃப்ரெண்ட்ஸோட சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறதா, இன்னும் 2 days தான் இருக்குது, ஸோ ரெடியாக இரு என்று அவன் சொல்ல நிலா தான் பேசுவதற்கு வார்த்தைகளற்று நின்றாள். அவளுக்கு தெரியும் அன்றிருந்த அஜய் வேறு, இந்த அஜய் வேறு என்று. அவனது பார்வைகளும் பேச்சுக்களும் அவள் மீதான அவன் காதலை உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவனுடன் எங்கு செல்லவும் பயந்தாள். என்ன பதிலையே காணோம்? இல்லை சார், நான் வரல. ஏன்? எனக்கு அங்கே வர பிடிக்கல. உடனே கோபப்பட்டவன், ஏன் அன்னைக்கு வாசந்திக்காவுக்கு பணம் கேட்கும்போது மட்டும் பிடிச்சதா? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக நின்றாள். அவள், பிடிக்குதோ இல்லையோ, நீ வந்துதான் ஆகணும், புரிஞ்சதா? அவனை பற்றி அவளுக்கு நன்கு தெரியும். ஒன்றை நினைத்து விட்டால் முடிக்காமல் விடமாட்டான். இப்பொழுது அவள் அவனுக்கு பணிந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது மிரட்டி சம்மதிக்க வைப்பான் என்று தெரிந்தே வைத்திருந்தாள் அவள். ஓகே சார், நான் வரணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன? டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃபீஸுக்கு வரமாட்டேன். என்ன ரிலீவ் பண்ணிடணும், ஓகேவா என்று கேட்கவும் அவன் சற்று யோசித்தான். பின்னர் சரி என்று அவனும் சம்மதிக்கவே அவளும் டூர் செல்ல தயாரானாள். ஆனால் அங்கு சென்று தன் மனதை அவளிடம் சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கவே அவளை கூட்டி செல்கிறான் என்பது அவளுக்கு தெரியாமல் போனது பரிதாபமே. டூர் செல்லும் நாளும் வந்தது. அஜய் அவளை கூட்டி செல்வதற்காக நிலாவின் வீட்டிற்கு வந்திருந்தான். அங்கே எளிய காட்டன் புடவையில் அழகு மிளற எழிலோவியமாய் நின்றிருந்தவளைக் கண்டு சற்று நேரம் இமைக்க மறந்தவன் பின்னர் திகைத்தான். ஏய் நிலா, நாம சம்மர் வெக்கேஷனுக்கு தான் நான் போகிறோம், அதுக்கு எதுக்கு இந்த சேலையை சுற்றிட்டு வந்து நிற்கிற? ஏன் சார், இந்த சாரிக்கு என்ன? நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க வரவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் தான்,
ஆனால் நான் தான் இப்போ சாரியை தவிர்த்து வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடுறதில்லையே என்றவளை முறைத்தவன். ஏன் இப்பயே கிளவி ஆயிட்டியா? இல்லை சார், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் டூருக்கு வரலன்னு சொன்னேன். அம்மா பரதேவதை திரும்பவும் ஆரம்பிச்சிடாத, போய் கிளம்புற வழியை பாரு என்றவனே. எல்லாம் என் தலைவிதி என்று சொன்னவனை கண்டு அவளுக்கு சிரிப்புத்தான் பீறிட்டது. ஒருவாறு இருவரும் கிளம்பினர். அவரவர் கார்களில் அவரவர் வருவதாக ஏற்பாடு. மொத்தம் 6 ஜோடிகள். ஏதோ பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸுக்கு போவதாய் அவரவர் தாத்தாவிடம் பொய் சொல்லிவிட்டுத்தான் இருவரும் கிளம்பினர். அஜய் காரை ஓட்ட அருகிலேயே அவள் அமர்ந்திருந்தாள். சார், அங்கே போய் சேர எவ்வளோ நேரமாகும்? தெரியல, பட் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவர்கள் கிளம்பிய பொழுதே மணி மாலையாகி இருந்தது. சிறிது நேரத்திலேயே நிலா உறங்கி போனாள். ஏன் நிலா, எந்திரி. அவளை கன்னத்தில் தட்டி எழுப்பியவன். நீ தூங்கினா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? எனக்கும் தூக்கம் வந்துடும். ஸோ ஏதாச்சும் பேசிக்கிட்டே வா. அவளுக்கு தூக்கத்தில் கண்கள் சுருக்கியது. சரி சார், ஏதாச்சும் காஃபி ஷாப்பில் நிறுத்துங்களேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். சிறிது நேரத்திலேயே அவன் ஒரு ஹோட்டலில் நிறுத்த இருவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். நிலா, இனிமேல் என்ன சார்னு கூப்பிடாத. ஏன்னா நான் உன்னை என்னோட லவ்வர்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீ என்ன சார்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருமே, அதனால் நீ என்ன ஏதாச்சும் பெட் நேம் வச்சு கூப்பிடேன். ஓ அப்படியா, சரி, அந்த பெட் நேமே நீங்களே சொல்லிடுங்களேன். மாட்டேன், நீ தான் அதை செலக்ட் பண்ணணும் என்றவனை கொலைவெறியுடன் பார்த்தவள். இதோ பாருங்க அஜய், ஏதோ அன்னைக்கு டூர் வரதா வாக்கு கொடுத்துட்டோமே, அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட வரேன். நீங்கள் என்ன உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு லவ்வர் அது இதுன்னு இல்லாததையெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? இல்லாததா? எது இல்லைன்னு நீ சொல்ல வர? உனக்கு என் மேலே லவ் இல்லைன்னு சொல்கிறியா என கேட்டவனை ஒரு நிமிடம் திடுக்கிட்டு நோக்கியவள் அவன் கண்களில் தெரிந்த கேலியில் நிம்மதியடைந்தாள். அஜய், சும்மா ஜோக் அடிக்காதீங்க என்று பேச்சை மாற்ற முயன்றாள். நான் ஒன்றும் ஜோக் அடிக்கலையே, நான் கேட்ட கேள்விக்குத்தான் இன்னும் பதில் சொல்லலை. கேள்வியா? என்ன கேள்வி கேட்டீங்க? மனதில் ஓடிய பதத்தட்டை மறைத்தவாறே அவள் கேட்டாள். உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். மிகவும் சிரமப்பட்டு மனதின் படப்படப்பை அடக்கியவள். இல்லையே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்று உளறி கொட்டியவளை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவன். சரி நிலா, கூல், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆனால் அவள்தான் மிகவும் தடுமாறி போனாள். தன்னை பழிவாங்க துடித்த அஜயை சமாளித்த அவளால் இப்பொழுதே அஜயை சமாளிக்க முடியவில்லை. தான் அவனுடன் வந்திருக்கவே கூடாது என மிக தாமதமாக யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? வரமாட்டேன் என்று சொன்னால் கட்டி தூக்கி கொண்டு கூட போய்விடுவான். அவன் எங்கே தன்னை காதலிப்பதாய் ஏதாவது சொல்லி விடுவானோ என பயந்தாள். அப்படி ஏதாவது நடந்தால் என்ன செய்வது என புரியாமல் திகைத்தாள். ஏன் இல்லை என பேச்சையே காணோம். ஒன்றுமில்ல அஜய் என்றவள் அதற்கு மேல் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிறிது நேரத்தில் தூங்கி அவன் தோளிலேயே விழுந்த நிலாவின் அழகு அந்த இருள் கவிழ்ந்த நேரத்தில் அவன் மனதில் பல மயக்கங்களை தந்தது. தலையை குளிக்க அந்த எண்ணங்களை விரட்டியவன் அவளை நேரே உட்கார வைத்து மீண்டும் காரை கிளப்பினான். காலை 6 மணிக்கே அவர்கள் அந்த காட்டேஜை அடைந்தனர். அதற்குள் அனைவரும் அங்கு வந்திருக்க அவளை அங்கே அறிமுகப்படுத்தி வைத்தான் அஜய். இதுதான் நிலா, என்னோட லவ்வர் என்று சொன்னவனை கொலைவெறியுடன் பார்த்து வைத்தாள். அவனின் பார்வையில் கண்டவன், போச்சு, இன்னைக்கு என்னவெல்லாம் சொல்ல போகிறாளோ என பயந்தான். டே, நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதே எங்களுக்கு சர்ப்ரைஸ், அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணா? சான்ஸே இல்லடா என அனைவரும் அஜயை புகழ்ந்தனர். எப்படா மேரேஜ்? இன்னும் முடிவாகலை, கூடிய சீக்கிரமே நடக்கும். எங்களுக்கெல்லாம் அழைப்பு வருமா என கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்க, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு கல்யாணம் நடக்குமாடா என்றவனின் பேச்சில் நிலாவினுள் பயப்பந்துகள் உருள ஆரம்பித்தது. இவர்களை பார்த்தால் நெருங்கிய நண்பர்கள் போல தெரிகிறது. இவர்களிடம் இப்படி சொல்லி தொலைக்கிறானே, இவனுக்கு திருமணம் நடக்கப் போகும் பொழுது ஒரு பெரிய தடையாக வரும் என்பது கூடவா அவனுக்கு தெரியாமல் போகும்? தானும் ஏதாவது கேட்டால் எக்கு தப்பாய் ஏதாவது பதில் சொல்லி தொலைவான் என மனதில் நினைத்தவள் அவனிடம் எதுவும் வாயை கூட திறக்கவில்லை. அங்கிருந்த ஒருவன், எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க என்றான். சரி என்றவாறே ஆளுக்கு ஒரு ரூம்கே எடுத்துக்கொண்டு கிளம்பினர். நிலாவும் அஜயின் பின்னாலேயே செல்ல சாவியை வைத்து ரூமை திறந்தவன் உடனே பெட்டில் சென்று படுத்து கொண்டான். அஜய், என் ரூம் எங்க? நிலா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன், எதுவும் பேசாத ப்ளீஸ் என்றவாறு அவன் வாயை அடித்துவிட்டு அவன் தூங்கிவிட்டான். சிறிது நேரம் நின்று பார்த்தவள் இனி அவன் எழமாட்டான் என்று தெரிந்து போனதால் அருகிருந்த சோஃபாவில் அமர்ந்து சப்தமில்லாமல் டிவியை ஓடவிட்டாள். தூங்கி எழுந்தவன் அவளை பார்த்துவிட்டு, நிலா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? அஜய், எனக்கு ரூம் எங்கன்னு சொன்னாதானே நாங்கள் போய் ரெடியாக முடியும். உனக்கு எதுக்கு தனியாக ரூம்? ஏன் இந்த ரூம்க்கு என்ன? அஜய், விளையாடுறீங்க, உங்கள் கூட நான் எப்படி ஒரே ரூமில் இருக்க முடியும்? நிலா, உனக்குன்னு நான் தனியாக எந்த ரூமுமே எடுக்கலையே, நீயும் இங்கே தான் இருந்தாகணும். அஜய், நீங்கள் எப்படி நான் உங்கள் கூட தங்குவேன்னு நினச்சி ஒரு ரூம் மட்டும் எடுத்தீங்க? நோ அஜய், எனக்கு தனியாக ரூம் வேணும். இல்லைண்ணா, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன். நிலா, ரிலாக்ஸ், நான் ஈவினிங்குள்ளே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன், தயவு பண்ண இப்போ மட்டும் இங்கேயே ரெடி ஆகும் ப்ளீஸ். நாம தான் இப்போ இங்கே இருக்கவே போகிறது இல்லையே, வெளியே தானே போக போகிறோம். ஸோ ப்ளீஸ் என்றவனை முறைத்து விட்டு குளிக்க சென்றாள் அவள்.
அவளை காதலிக்க தொடங்கியதிலிருந்தே அவளை சீண்டி பார்க்க தூண்டிய மனதை அடக்க அவனால் முடியவில்லை. வேண்டுமென்றே தான் ஒரு ரூமை மட்டும் எடுத்து அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அதனாலேயே அவள் தன்னிடமிருந்து தூர ஓடப் போகிறாள் என்று தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பானோ? முதலில் ஏதோ கோயிலுக்கு போவதாய் சொல்லியிருந்ததால் பட்டுப்புடவை போல் ஒன்றை கட்டி வந்தவளை பார்த்தவனின் மனம் மயங்கி நின்றான். அஜய் தன்னை இமைக்காமல் பார்த்ததை கண்டவள் கோபமுற்று கையில் கிடைத்த சீப்பை தூக்கி அவன் மேல் வீச அந்த சீப்பு நெற்றியில் பட்டு சிராய்த்ததில் ரத்தம் வர தொடங்கியது. அவள் வேண்டுமென்றே ஆவென்றலற அதில் பயந்தவள் ஓடி சென்று அஜய் என்னாச்சு என்று அவன் நெற்றியில் வளைந்த ரத்தத்தை துடைத்து மருந்திட்டு கொண்டே சாரி அஜய் என்றாள். அவனே எதுவும் பேசவில்லை. அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. அவள் பலமுறை மன்னிப்பு கேட்டும் அவனிடம் பதிலின்றி போகவே அவளும் அவனிடம் பேசுவதை நிறுத்திவிட்டாள். அனைவரும் கோயிலுக்கு கிளம்பவும் இவர்களும் கிளம்பினர். அப்பொழுதும் அஜய் அவன் மேல் கோபமுற்றியே இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.